ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஷவர்மா நம்ம வீட்டிலே செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ஷவர்மா பண்ணி கொடுக்கலாம் எங்கள் பேத்திக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு பண்ணலான் இருக்கோம். இதுக்கு கேரட்டு, கோஸு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீட்டு வக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், மயனஸ் 3 ரெடியாக இருக்குது. காரத்துக்கு சில்லி சாஸ் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் போட்டுக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ண போகிறோம், அதனால் சில்லி சாஸ் தான் போட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுப்போம். கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. ஹோட்டல்லலாம் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வெஜ்ஜிலேயே பண்ணித்தரோம். ஈஸியான மெத்தடில் குழந்தைங்களுக்கு குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது கோஸ், அது கொஞ்சம் அதே மாதிரி வதக்கிட்டு நல்லா வதக்கிடுவோம். ஒரு 1/2 குக் ஆகட்டும். இதுலேயே கேரட் இல்லை குடமிளகாலாம் தான் போட்டுக்கலாம். பீன்ஸ், குடமிளகாலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி மட்டும் போட்டுறேன் நான். வெங்காயம், கோஸு, கேரட்டு. இந்த தேவையான அளவு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு சால்ட்டு காய்ச்சி. நீங்கள் பெப்பர் வேணாலும் இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணலாம். இல்லை லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் நான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா காயெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம அந்த சப்பாத்தியில் சில்லி சாஸ் ஃபில் பண்ணி ரோல் பண்ண வேண்டியது தான். குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் அப்படி ஸ்லோவிலே அப்படியே குக் ஆகட்டும். அது நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே மாவு செஞ்சு பேஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். பேஸ் செஞ்சால் நம்ம இதில் ஃபில் பண்ணி மயனஸ் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அது அப்படியே நல்லா வதங்கிடும். 1/2 குக் ஆகிடும். வீட்டிலே இருக்கட்டும், குக் ஆகிடும். நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃபில்லிங். நம்ம எடுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் பேஸுக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிசைஞ்சிப்போம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுப்போம். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். சாஃப்டாகிடும். கொஞ்சம் உப்பு, சால்ட்டு மாவுக்கு ஏற்ப 1 கப் எடுத்துருக்கோம். மாவுக்கு ஏற்ப சால்ட்டு போட்டுக்கிட்டோம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்துட்டு தண்ணியை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு பார்ப்போம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சிட்டோம். மாவு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம எத்தனை ஷவர்மா வரப்போகுது நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நாலு 6 வந்துருச்சுங்க. நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம், இல்லை 6 ஷவர்மா வந்துருச்சு. 6 அளவுக்கு வந்துருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி நம்ம ஷவர்மாக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் இப்படிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம்.
சப்பாத்தி மாதிரி நம்ம போட்டு ஆயில் விட்டு பரட்டி பரட்டி 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு பேஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மயோனஸ் தடவிக்கலாம். மயோனஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, நான் கேரட்டு, கோஸு, குடமிளகா, வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அப்படியே சிக்கன் கீமா ஷவர்மான்னா சிக்கன் வைக்கணும். இது நம்ம வெஜ்ஜில் வைக்கிறதால வெஜ்ஜு வச்சுக்கிறோம் வதக்கி. மேலே வந்து டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், மறுபடியும் மேலே வந்து ஒயிட் சாஸ், அந்த மயோனஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணிட வேண்டியது தான் நம்முடைய ஷவர்மா. சூப்பராக வெஜ்ஜு ஷவர்மா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நான் கொத்தமல்லி இந்த கொரியண்டர் லீவ்ஸ் வந்து அதையும் மேலே தூவிக்கலாம். கொரியண்டர் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன் ஈஸியான மெத்தடில் குழந்தைங்களுக்கு. அப்படியே இன்னும் நம்ம பட்டர் பேப்பர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அடியில் அப்படியே ரோல் பண்ணி வைக்கிறோம்ல, அதை அப்படியே சுற்றி ட்ராப் பண்ணி கொடுத்தோம்னா அழகாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நான் இருக்கிறத வச்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன். பேத்திலாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சாப்பிட்டா. இது வெஜ்ஜு ஷவர்மா. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான முறை குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு தரலாம். இன்னும் அதில் அப்புறம் கோழி போட்டுக்கலாம், அப்புறம் வந்து குடமிளகா போடலாம், அப்புறம் கலர் மிளகா க்ரீன் கலரில் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஒயிட் மயோனஸ், அவ்வளோதாங்க. மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்கள் நம்ம சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ஒரு 2 சாப்பிட்டாலே ஃபில்லிங் ஆகிடும். அதில் காய்கறி வேறு சேர்ந்துருக்கு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்து. செஞ்சு பாருங்கள் ஈஸியான முறையில் வெஜ் ஷவர்மா பண்ணியாச்சு. பேத்தி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிராண்ட் டாட்டருக்கு இன்னொன்றும் செஞ்சு கொடுக்க போகிறேன். அடுத்தது எங்கள் கிராண்ட் சன்னுக்கு பார்த்திங்கன்னா, அவன் வந்து இந்த வெஜ்ஜெலாம் வேணான்ட்டான். அதனால் தக்காளி டொமேட்டோ சாஸ் மட்டும் தடவி அவனுக்கு ரோல் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக. இன்னொரு வெஜ்ஜு ஷவர்மாவும் செய்கிறது பார்க்கலாம். பேஸ் வந்து மயோனஸ் தடவிட்டு இந்த வெஜ் வதக்குனதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஷவர்மாவும் ரெடி பண்ணிட்டேன். அதையும் பேத்தி கொடுத்துட்டு அவனுக்கு ப்ளைனாக டொமேட்டோ சாஸ் மட்டும் தடவி அவனுக்கு ரோல் பண்ணி கொடுக்க போகிறேன். அவன் வெஜ்ஜு சாப்பிட மாட்டான், சின்ன குழந்தை. அதனால் அவனுக்கு அப்படி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்து ஷவர்மா செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.